மேற்கு வங்கத்துல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் வீடியோ மூலியமா அந்த மேற்கு வங்காள இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. முக்கியமா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் காங்கிரஸ் தலைவர்களையும் கேள்விகளால கிழித்து தொங்க விட்டுருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சத்தியமேவ ஜெயத்தே. மேற்கு வங்கத்துல இந்துக்கள் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது மம்தா பானர்ஜி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 1990 காஷ்மீர்ல இருந்து எப்படி இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல முர்சிதாபாத் பகுதியில இந்துக்கள் சொந்த நாடு சொந்த மாநிலத்திலே அகதிகள் முகாமில் இருக்காங்க. திங்கருக்கு சோறு கூட இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம அகதிகள் முகாமில் இந்துக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த நாட்டோட வேடிக்கையா இருக்கு. மம்தா பானர்ஜி அரசு இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க வக்ஃப் பில்லுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்களா? வக்ஃப் பில்லுக்கு எதிராக எப்படி போராட்டம் பண்றாங்கன்னா, இந்துக்கள் பகுதிக்குள்ள புகுந்து இந்து பெண்களை கற்பழித்து இந்துக்கள் வீட்டை சூறையாடி இந்துக்கள் வீட்டுக்கு தீ வைத்து இப்படி போன்ற போராட்டங்கள் நடத்துறாங்க அங்க இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகள். அங்க எப்படிங்க பங்களாதேஷ் கொடி வருதுங்க? வக்ஃப் பில்லு எதிராக நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா பங்களாதேஷ் கொடி உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்டா, நீ சிறுபான்மையினருக்கு எதிரானவன் நம்மளுக்கு முத்திர குத்துறாங்க. சரி, சிறுபான்மையினருக்கு எதிரானவனா இருந்துட்டு போறேன், ஏன் இந்துக்களை வஞ்சிக்கிறீங்க? இந்துக்கள் எப்படிங்க ரெஃப்யூஜிஸ் ஆனாங்க? சேல் பாலஸ்தீனம் எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? பாலஸ்தீனத்தை பாரு, காசாவை பாரு, அங்க கூடிய மக்களை காப்பாத்துன்னு எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்களோ அவங்கள இங்க எங்க போயிட்டீங்க? பிரியங்கா காந்தி எங்க? கனிமொழி எங்க? உங்களுக்கு எல்லாம் மணிப்பூர் தெரியுது, ஏன் வெஸ்ட் பெங்கால் தெரியல? ஏன்னா மணிப்பூர் பிரச்சனை வேற. ஆனா மேற்கு வங்கத்தில் கூடிய இந்துக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 2021 இருந்து 2021 நந்திகிராமில் இருக்கக்கூடிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களா இல்லையா? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர். இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றேன்? இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்ல மேற்கு வங்கத்தில். மேற்கு வங்கத்துல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. மேற்கு வங்கத்துல அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஹிந்துக்களுடைய இடங்கள் மற்றும் அவங்களுடைய கடைகள் சூறையாடப்படி கொண்டே இருக்கின்றன. ஆனா அந்த ஹிந்துக்களுக்கு ஆதரவாக காங்கிரஸை சேர்ந்த தலைவர்களோ இல்ல திமுகவை சேர்ந்த தலைவர்களோ யாருமே இது வரைக்கும் குரல் கொடுக்கல. இதுவரைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருப்பது ஹிந்துக்களும் மற்றும் பாஜகவினர், RSS போன்ற அமைப்புகள் மட்டுமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி டீடைலா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் வெளிப்படையா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோ பகிர்ந்துருங்க, தயவு செஞ்சு பகிர்ந்துருங்க. நம்ம மேற்கு வங்காளத்தில் உள்ள இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பகிர்ந்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.